ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து ஜிஆர்டி வந்து போயிருந்தேன். ஜிஆர்டியில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு சீட் போட்டிருந்தோம். அந்த சீட்டுக்கு வந்து இன்றைக்கி ரேட் படி எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்குங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்மளோட சீட் அமௌண்ட்டு, சீட் புக்கு. இப்போ வந்து நான் ஒரு 11 மந்த் ஜிஆர்டியில் கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சீட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிராம் வந்து 9275 இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் 14,000 கரண்டில் அரௌண்ட் 50,000 நமக்கு வந்துருச்சு. இந்த வெயிட் பார்த்தோம்னா கோல்டோட வெயிட் வந்து எனக்கு கம்மியாக தான் ஆட் ஆகிருக்கு. இந்த லாஸ்ட் டைம் 6ஆம் மாதம் சீட் கட்டும்போது எனக்கு 51 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருந்தது. ஆனால் இப்போ 187 தான் இருக்குது. இவ்வளோ கம்மியாக இருக்குது கோல்டு வந்து நம்மளோட வெயிட் ஆட் ஆகிருந்தது. இதுதான் இந்த 11 மந்த் ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஆர்டியில் ஒரு சில்வர் ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்க்கலாம். சில்வர் காயின். இன்றைக்கி வந்து சில்வரோட ரேட் பார்த்திங்கன்னா 300. நான் வாங்கின சில்வரோட வெயிட் பார்த்திங்கன்னா 4.980. ஸோ அதுக்கான சிஜிஎஸ்டி அதாவது அது 22.60 அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இது வந்து 22.60. அதாவது 2.5 வந்து டை சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க நமக்கு. இதாவது டோட்டலாக வந்து எனக்கு 1550 வந்து வந்துருந்துச்சு. ரவுண்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. இதுதான் வந்து நம்ம வாங்கின பாக்ஸ், சில்வர் ஜுவல்லரி பாக்ஸு. இது வந்து அரௌண்ட் 5 கிராம். இது வந்து 5 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் இது பார்த்திங்கன்னா அழகாக இதில் பார்த்திங்கன்னா விநாயகர் படம் போட்டிருக்கோம். நல்லா அழகான ஒரு விநாயகர் ஆச்சு, நல்லாயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்மளோட நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிக்க முடியும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னும் அதாவது இன்னும் நிறைய ஏதாவது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.